Hello guys, again welcome back to my channel. Last video நம்ம ஒருவேளை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ 7 days loan applicationல மாட்டிக்கிட்டீங்க அப்படினா வெளியில வரதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறது பத்தின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது கொடுத்திருக்கேன். சோ ஒருவேளை யாருக்காவது தேவைப்படுது அப்படினா லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணி பாத்துக்கங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் நம்ம Lendit அப்படினு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பார்த்திருந்தோம். அந்த Lendit அப்ளிகேஷனுக்கு ஃபைனான்சியல் பார்ட்னரா இருக்கக்கூடிய அந்த RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்படிங்கறவங்க டைரக்ட்டா ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறத Play Storeல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோல அந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது Play Store டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் ஒரு சில டைம் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம சின்மை பர்சனல் லோன் அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சின்மை ஃபின்லிஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல RBIலயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டார்டிங் 10,000ல இருந்து அதிகபட்சமா 3 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் டைமை பொறுத்தவரைக்கும் 15 minutesல அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது கொடுக்குறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு கேரண்டியர் அப்படிங்கிறதும் தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் தென் அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 28% இருந்து அதிகபட்சமாக 36.5% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும். தென் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது 1% கலெக்ட் பண்ணுவோம். 200 rupees அப்படிங்கிறது ஆன்லைன் கன்வீனியன்ஸ் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுவோம். இன்கேஸ் ஒருவேளை நீங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டை ஏதாவது லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க, செக் பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 500 plus GST அப்படிங்கிறது அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 26% இருந்து அதிகபட்சமாக 60% வரைக்கும் கால்குலேட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சார்ஜஸ்க்கெல்லாம் GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ஸ்டேபிளான இன்கம் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் சேலரிடு பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட்லையும் இருக்காங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 அதிகபட்சமாக 55 வயசுக்குள்ளே இருக்கணும். மினிமம் வீட்டோட இன்கம் அப்படிங்கிறது 20,000 per month இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. சேம் டைம் அந்த இன்கம் ஆனது பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ Play Store டிஸ்கிரிப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இவங்க சேலரிடு ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிளாரிஃபை அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இவங்க ஒன்லி ஃபார் சேலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க டிஜிட்டல் லெண்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு மெம்பராகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எகைன் இந்த இடத்துலையும் இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 15 minutesல அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கீழே வரலாம். அதாவது நம்ம Play Store டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்த அதே டீடைல்ஸை இந்த இடத்துல எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இந்த இடத்துல இதில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க சேம் அதே டீடைல்ஸ் இருந்தாலுமே கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 680+ இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலா இந்த அப்ளிகேஷன்ல யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி இன்கம் 20,000க்கு மேல வாங்கக்கூடிய சேலரிடு பர்சன், 680க்கு மேல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே. இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாமா வேணாமா, இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான லோன் கிடைக்கும், இவங்க எப்படி நடந்துக்குவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல, அந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒருவேளை நீங்கள் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு லேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ விசிட் பண்ணுறாங்க, விசிட் பண்ணி கொஞ்சம் ஹார்ஸாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க, அதையுமே ஒரு சிலர் வந்து ரிவ்யூஸில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக லோனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஆட்டோ டெபிட்கான ஈனாச் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்டோ டெபிட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒருவேளை முன்னாடியே பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லி மேனுவலாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எகைன் அந்த டேட்டில் இவங்க ஆட்டோ டெபிட் பண்ணியும் அமௌண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க. பட் அந்த அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க சைடுலேருந்து சொல்கிறதில்ல. ஸோ 2 டைம் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் நண்பர் ஒருத்தர் 10,000 லோன் வந்து நான் எடுத்திருந்தேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 8,660 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்துச்சு. பட் நான் ஒரு 3 இஎம்ஐயாக சேர்த்து 8,400 ரூபாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு இஎம்ஐயாக கட்டிட்டு வந்திருந்தேன்.
லாஸ்ட் ஒரு இஎம்ஐ மட்டும் நான் கட்டாமல் விட்டுட்டேன். பட் அதை கட்டாமல் விட்டதுனால இப்போது என்ன எகைன் 9800 ரீபேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப் இருக்கு இல்லைங்களா, எந்த மாதம் அவர் கட்டணும், இப்போது எந்த மாதம் போயிட்டுருக்கு, எவ்வளோ லேட் பண்ணார் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு லேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இவங்களுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷனாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நண்பர்களாகிய நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு வேளை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருடைய கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.